சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்னைக்கு அதிமுக கொண்டு வராங்க. அதாவது நாங்கள் தொட்டிலையையும் ஆட்டுவோம் பிள்ளையையும் கிள்வோம் என்பது போல் இருக்கின்றது. ஒருவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அவரை மீண்டும் சந்தித்து கோரிக்கைகள் வைக்கக்கூடாது. அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்குண்டான கடிதத்தை கொடுத்து நாட்கள் பல ஆகின்றன. சட்டமன்றம் கூடுகின்ற இந்த நாட்களில் நாங்களும் சபாநாயகர் அறைக்கு செல்வதுண்டு. எப்பொழுது பார்த்தாலும் சபாநாயகர் அறையிலே மற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் சபாநாயகரிடத்தில் கவன ஈர்ப்பு கேள்விகள் போன்ற கோரிக்கைகளை தொடர்ந்து வைப்பதற்கு சபாநாயகரை சந்திக்கிறார்கள். ஒருபுறம் மன்றத்திலே பத்திரிகை செய்திக்காக சபாநாயகர் எதிர்ப்பு, மறுபுறம் அந்த சட்டமன்றத்திலே பேசுவதற்குண்டான அனுமதியை கோரி சபாநாயகர் அறையிலே மறுபுறம் உறவு. இப்படி மறைமுக இரட்டை வேடம் போடுகின்றதில் ஆஸ்கார் விருதே வாங்குகிறவருக்கு அதிமுக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அமலாக்கத்துறை அறிக்கையை தொடர்ந்து தமிழ்நாடு பாஜக சார்பாக இன்னைக்கு முற்றுகையிடும் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து தமிழ்நாடு பாஜக அரசு ஊழல் குற்றச்சாட்டு உள்ளாக்கி கொண்டே இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? மத்திய அரசாருக்கு ஐநா சபையை பாராட்டி இருக்குது ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி மோடி அரசுன்ட்டு. அதில் இந்த ஆட்சியை அண்ணாமலை குறை சொல்லிட்டு இருக்காரு. எங்களை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வரை பொறுத்தளவில் இன்னார் இனியவர் என்றல்ல, தவறு எங்கு நடந்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க தயங்காதவர். சொந்த கட்சிக்காரரே தவறு செய்திருந்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுப்பவர். இந்த பிரச்சனை தொடர்பாக நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். ஆகவே அதிக அளவு அதில் விளக்கம் கூறுவது நியாயமானது, ஏற்புடையதாக இருக்காது. அவர்கள் ஏதாவது கையிலே கிடைக்காதா என்று ஏங்கி சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள்.